ஆதவ் அர்ஜுனா மூலமா ஜனநாயகன் படத்தை வெளியிட வச்சு பாஜக மீதும் மத்திய அமைச்சர் எல் முருகன் மீதும் பொய் குற்றம் சாட்டி விஜய் நடத்தும் சதி அரசியல் நாடகம் எடுபடாது என்று தெரிவித்திருக்கு தமிழக பாஜக. படம் கசிந்தது குறித்து சிபிஐ விசாரணை கோர தயாரா அப்படின்னு சவால் விடுத்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். விஜய் நடிப்புல வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன் திரைப்படம். இந்த படம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதியே வெளியாக திட்டமிடப்பட்டிருந்துச்சு. விஜயின் கடைசி படம் அப்படிங்கிறதால படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்துச்சு. படத்துல சில காட்சிகளுக்கு தணிக்கை குழு ஆட்சேபம் தெரிவித்ததால வெளியாவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்திருந்துச்சு. இதுக்கு நடுவுல தான் விஜய் முழு நேர தேர்தல் களத்தில் இறங்கியதால இந்த படம் தேர்தலுக்கு அப்புறமா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் சில நாட்களுக்கு முன்பு படத்தின் ஆரம்ப காட்சிகள் மட்டும் இல்லாம பாடல்கள் இணையதளத்துல வெளியாகி படக்குழுவை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இப்ப முழு திரைப்படமுமே இணையதளத்துல கசிஞ்சிருப்பது தாவேகா தொண்டர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் திரைப்படம் வெளியாகுவதற்கு முன்பா அது சாட்டிலைட் கட்டுப்பாட்டுல இருக்கும். இப்ப சாட்டிலைட் பாஜகவின் வசமே இருக்கு. திட்டமிட்டு படத்தை இணையதளத்தில் கசிய விட்டு விஜய்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி மிரட்டியிருக்காங்க. இதற்கு துணை முதல்வர் உதயநிதியும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் தான் காரணம் அப்படின்னு தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த நிலையில தான் இது தொடர்பா தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஜனநாயகன் படம் இணையதளத்தில் வெளியானதால ரூபாய் 500 கோடிக்கு மேல் தயாரிப்பாளருக்கும் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சமூக வலைதளத்துல விளம்பரப்படுத்தி, இந்த நிலையில தான் இது தொடர்பா தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஜனநாயகன் படம் இணையதளத்தில் வெளியானதால ரூபாய் 500 கோடிக்கு மேல தயாரிப்பாளர்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சமூக வலைதளங்களை விளம்பரப்படுத்தி மக்களை ஏமாற்றி பரிதாப வாக்குகளை பெற விஜய் நாடகம் ஆடுறாரு. பாஜக மீதும் மத்திய அமைச்சர் எல் முருகன் மீதும் பொய் குற்றம் சாட்டியிருக்காங்க. தமிழகத்துல பட்டியல் சமூக பிரதிநிதியாக நேர்மையோடு செயல்படும் மத்திய அமைச்சர் எல் முருகனை அவமதிக்கும் நோக்கத்தோடு அவதூறு பரப்பிவிட்டு அம்பேத்கர் தான் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு கூறுவதற்கு விஜய் வெட்கப்பட வேண்டும். இது குறித்து சிபிஐ விசாரணையை கோர விஜய் தயாரா? ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் வெளியானது குறித்து தமிழக காவல்துறையில இதுவரை ஏன் புகார் அளிக்கப்படல? சென்சார் போர்டிலும் ஏன் முறையிடல? ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிஞ்சதற்கு மத்திய அமைச்சர் முருகனும் காரணம்னு ஆதவ் அர்ஜுனா கூறியிருப்பது வடிகட்டிய பொய். அவர் மீது பாஜக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும். எம்ஜிஆரையும் விஜயையும் இணைத்து பேசி அதிமுக ஓட்டுகளை பிரிக்கலாம் அப்படின்னு ஜனநாயகன் படம் விவகாரத்தில் பாஜகவிற்கு எதிராக அவதூறு பேசி வாக்காளர்களை குழப்பி ஆதாயம் தேடலாம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா கருதிட்டு இருக்காரு. கீழ்த்தரமான அவரது இந்த பகல் கனவு பலிக்காது. திமுகவுக்கு ஓட்டு போடுவது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறத தமிழக மக்கள் உணர்ந்துட்டாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற வாக்காளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வாக்களிங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.